தேவன் நோவாவை அழைத்து பேழை செய்ய வேண்டிய மரத்தை குறித்து பேசினார். பேழை செய்ய வேண்டிய விதத்தை குறித்து பேசினார். பேழைக்குள்ளே யார் யார் பிரவேசிக்க வேண்டும் என்பதை குறித்து பேசினார். முழுவதையும் நோவாவை கொண்டே தேவன் செய்து முடித்தார். ஆனால் பேழையின் கதவை அடைக்கும் பொழுது மாத்திரம் கர்த்தரே நோவாவை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். எனக்கு பிரியமானவர்களே, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகின பொழுது தேவன் முழு உலகத்தையும் அழிக்கும்படி முடிவெடுத்து யாராவது தேவனுக்கு பிரியமான மனுஷன் இருக்கிறானான்னு பார்க்கிற பொழுது உத்தமனும் நீதிமானும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற நோவாவை கண்டு நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அதனாலே கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மிருக ஜீவன்களையும் காக்கும்படிக்கு தேவன் ஒரு பேழையை ஆயத்தப்படுத்தும்படி சொன்னார். ஆயத்தப்படுத்த சொன்ன எல்லாவற்றையும் நோவா செய்தான். ஆனால் பேழையின் கதவையோ தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஒருவேளை நோவா ஜனங்களை பார்த்து, ஐயா அம்மா மனம் திரும்புங்க, தேவன் இரக்கமுள்ளவர், உங்களையும் காப்பாற்றுவார் என்று பேசியிருக்கலாம். ஆனால் நோவாவையும் அவன் பேசின வார்த்தைகளையும் அவன் செய்த பேழையையும் ஒரு பைத்தியக்காரத்தனமாய் பார்த்தார்கள். இப்பொழுது மழை பெய்ய ஆரம்பித்தது, வெள்ளம் பெருக ஆரம்பித்தது, ஜனங்கள் மூழ்க ஆரம்பித்தார்கள். நோவா எங்களையும் காப்பாத்து, நீ சொன்ன வார்த்தைகளை நாங்க கேட்காம போனோமே, எங்களுக்கு உதவி செய்ய என்று நோவாவை நோக்கி கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா நோவா இப்பொழுது சொல்லியிருப்பார், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, கர்த்தர் கதவை அடைத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் கதவை அடைத்திருப்பாரா இருந்தால் நம்மாலே திறக்க முடியாது. ஏன்னா ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஆகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்னுக்கு சில வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். தேவன் அதை அடைத்திருப்பாரா இருந்தால் நிச்சயமாய் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாகவே அடைத்திருப்பார். தேவன் அடைத்த கதவுக்குள்ளாக எந்த தண்ணீரோ எந்த மழையோ எந்த வெள்ளமோ பிரவேசிக்க முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, நிச்சயமா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் கதவை அடைத்திருக்கிறாரா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ஜெபிச்சும் நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த கதவு இன்றைக்கு திறக்கப்படாம இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அடைத்து வைத்திருக்கிறாரா இருந்தால் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நன்மைக்கு எதுவாகவே கர்த்தர் அடைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லுங்க. நிச்சயமாய் ஆண்டவரே, நீர் அடைத்திருப்பீரா இருந்தால் அது என்னுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக மாத்திரமே அடைத்து போடுகிறேன். கர்த்தரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை மாத்திரம் செய்கிற ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்.